இந்த பொண்ணு குளிக்கிறத வீடியோ எடுத்து அந்த பொண்ணை வந்து தனியாகவும் கூப்பிட்டு கற்பழிச்சிடறானுங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய் இதை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. வலியும் தாங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா என்ன பண்ணுறதுனே புரியாமல் உட்காந்துருக்காரு. ஒரு டைமில் சைக்கிளில் அந்த பொண்ணை தூக்கி உட்கார வச்சு இடுப்புலையும் கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா, என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்கப்பா, அது வெளிலலாம் விட்டா ஒரே அசிங்கமாக போயிரும்பா அப்படின்னும் போது, நான் பார்த்துக்கிறேம்மா, அவனுங்களை பிடிச்சி நான் அடித்து எல்லாத்தையும் டெல் பண்ணி விட்டுறேம்மான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு காதிலே வாங்கலை. இவங்க போகிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு டக்குன்னு துண்டை கழட்டி விட்டுட்டு சைக்கிள்லேருந்து இறங்கி ரயில்வே ட்ராக் பக்கமாக ஓடி அங்கே அடிபட்டு செத்து போயிடுறா. இவரோட பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி உடஞ்சு போயிடுறாரு மனுஷன். இவர் தான் அந்த 3 பசங்களையும் தனித்தனியாக கடத்தி அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாருமே கொலையும் பண்ணி ஒரு மூட்டையில் கட்டி அந்த பொண்ணு எங்கே இறந்து போனாலும் அதே ரயில்வே ட்ராக்ல ஒருத்தரையாக தூக்கி போட்டு வந்திருப்பாரு. இவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணாருன்றதை அந்த லேடி போலீஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர்கிட்ட வந்து கேட்கும் போது, ஆமாம் நான் தான் எல்லாரையும் கொன்னேன், அந்த வீடியோவும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரயில்வே ட்ராக்லேயே அந்த ஃபோனை வச்சு உடச்சிடுறாரு. என் பொண்ணு இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி இவரும் தண்டவாளத்தை போய் நிற்கிறாரு. அந்த போலீஸ் காப்பாற்றுறதுக்குள்ளே ட்ரெயின் இவர் அடித்து தூக்கி இறந்தும் போயிடுறாரு.